இதாண்டா கிரிக்கெட்டு அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச ஒரு மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏங்க டெஸ்ட் மேட்சை பற்றி தாங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற, இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டா அப்படிங்கிறீங்க. இல்லைங்க, வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆஸ்திரேலியாங்க. அது டெஸ்ட் மேட்ச் தான். டெஸ்ட் மேட்சா யாருங்க இப்போ பார்க்குறான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு சொல்லிக்கிறோம். டெஸ்ட் மேட்ச் இருந்தால் தாங்க கிரிக்கெட் வாழும் அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவன்றதை இந்த ஃபுல் வீடியோவில் சொல்லுவோம் வாங்க. எஸ், வெஸ்ட் இண்டீஸ்க்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 311 ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆட வந்தாங்க. 289 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கு 10 விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷமார் ஜோசப்னு ஒரு போலர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2024 சென்சேஷனல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து ஆடிட்டு இருந்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ஓப்பனிங் இறங்கினது நாட் அவுட் ஆகாமல் 91 வரைக்கும் ஆடிட்டு இருக்கும்போது, ஏங்க அவர் ஆடட்டுங்க, நம்ம இந்த பக்கம் இருக்கிற விக்கெட்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கெட்டுகளை சொன்ன பார்த்தீங்கன்னா ஜோசப் அந்த வெறித்தனமாக எடுத்தா. இன்னும் 9 ரன் எடுத்தா ஆஸ்திரேலியா வெற்றின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பாலை போட்டு ஸ்டெம் போட்டு எடுத்தாரு பாருங்க. 8 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் வெற்றிங்க. ஆஸ்திரேலியா மண்ணில் 27 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் ஒரு வெற்றியை பதிச்சிருக்குன்னா இது மட்டும் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா பிங்க், அதாவது வந்து பிக் பால் விளையாடுவாங்களே, அதாவது டே மேட்ச் ஆடலாமல் வந்து பார்த்திங்கன்னா நைட் அண்ட் டே நைட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்ல. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தோக்கடித்த மொதல் டீமுன்ற பெருமையை வெஸ்ட் இண்டீஸ் பெறுது. கமான் படி யூ ராக். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் அவுட் ஆகணும், சும்மாலாம் அவர் ஆகலாம், சரியான வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் போட்ட ஒரு பாலில் வந்து பார்த்திங்கன்னா செம்மடி காலில் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்த செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 7 விக்கெட் எடுத்து டீமை வின் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 2024 நீங்கள் வேணால் மார்க் மை வேர்ட், நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ஷர்மா ஜோசப் இருக்கார்ல, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிமாண்ட் அதிகங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்று கருத்தே ஷமார் ஜோசப் கண்டிப்பாக 2024 உங்களுக்கு வேறு லெவல் டிமாண்டாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃபியூச்சர் படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஸ்மால் பாய் ஈஸியாக ஆஸ்திரேலியா டீமை நீங்கள் முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் மூஞ்சிலலாம் ஓட்டங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த மேட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த மேட்சை பார்க்கலன்னா யாருப்பா அதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.